2015 அன்று தென் அமெரிக்காவில் கயானா என்ற சொல்லப்பட்ட இடத்தில் நடந்த காரியம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது. மோசஸ் நாகமுத்து என்ற தமிழர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை குறித்து அனைவரும் மகிழ்ந்தனர். அவரை பாராட்டும்படி மக்கள் குவிந்தனர். பத்திரிகை நிருபர்கள் கேள்விகள் கேட்டு அவரை திணறடித்தனர். தன்னை குறித்து அவர் ஒளிவு மறைவின்றி பேசினார். இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்றும் தனது பூர்வீகம் சென்னை பட்டணம் என்றும் கூறினார். மேலும் சுமார் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது மூதாதையர் மிகுந்த வறுமையில் பிழைப்பை தேடி இங்கு வந்து கரும்பு தோட்டங்களில் கூலி வேலை செய்தனர். படிப்படியாக வாழ்வில் முன்னேற முடிந்தது. அனைவரும் கடின உழைப்பாளிகள். தானும் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து கடினமான உழைத்து எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனின் அருளால் இன்று இவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளேன் என்று கண்ணீரோடு கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இன்னும் எவ்வளவு காலம் இப்படி பாடுகள் என்று மனம் தளராமல் நாமும் நம்மை உயர்த்தும் ஆண்டவரின் கரத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். 1 Peter 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். 1 Peter chapter 5 verse 6 God will exalt you in due time. One song. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. ஈடு இணை இல்லாத மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எனவே என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வில் நான் உயர்வை காண கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.